சென்னை 49வது புத்தக காட்சி இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் புத்தகங்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரக்கூடிய 49வது புத்தக காட்சி என்பது இன்றோடு நிறைவடைய இருக்கிறது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் புத்தக காட்சி என்பது சென்னையில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு புத்தக காட்சி ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கியது. ஜனவரி 21ஆம் தேதி வரை இந்த புத்தக காட்சி நடைபெறுகிறது. அந்த வகையில் இன்றோடு இந்த புத்தக காட்சி நிறைவடைய இருக்கிறது. மொத்தமாக பார்த்தோம் என்றால் சுமார் 1000 அரங்குகளில் புத்தகங்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகளின் கீழ் இங்கு புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. அதேபோல சுமார் 1 கோடிக்கும் அதிகமான புத்தகங்கள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டன. இப்படி இந்த புத்தக காட்சி என்பது கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஒரு திருவிழா போல நடந்திருக்கிறது. குறிப்பாக அறிவு தேடலுக்காக வரக்கூடிய வாசகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த புத்தக காட்சி ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்தும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இந்த புத்தக காட்சியை வந்து பார்வையிட்டிருக்கிறார்கள். அதே போன்று லட்சக்கணக்கான புத்தகங்களையும் தாங்கள் வீடுகளுக்கு வாங்கி சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பலரும் தங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் புத்தகங்களை வாங்கி பரிசாகவும் அளித்திருக்கிறார்கள். இப்படி இந்த புத்தக காட்சி என்பது தொடர்ந்து இங்கு சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய வேளையில் இன்றோடு இந்த புத்தக காட்சி நிறைவடைய இருக்கிறது. இதுவரையில் சுமார் 15 லட்சம் பார்வையாளர்கள் இந்த புத்தக காட்சியை வந்து பார்வையிட்டு சென்றதாக இந்த புத்தக காட்சி ஏற்பாடு செய்த பப்பாசி தரப்பில் தகவலாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இங்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே சென்னையில் நடைபெற்றக்கூடிய அந்த புத்தக காட்சி இந்திய அளவில் ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக மாறியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு வாசகர்களும் பொதுமக்களும் எழுத்தாளர்களும் நேரில் வந்து புத்தகங்களை பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான புத்தகங்களை விருப்பமான புத்தகங்களை தேர்வு செய்து வாங்கி சென்றிருக்கிறார்கள். ஆகவே சென்னை புத்தக காட்சி ஒரு பொதுமக்களுக்கும் வாசகர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு திருவிழாவே மாறியிருந்தது. அது இன்றோடு நிறைவடைய இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய்சனுடன் சுரேஷ்குமார்.